ஊர்ல விட்ட டயட்டை சென்னையில வந்து அது கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கே. வெல்கம் டு டே 31. இன்னைக்கு லஞ்சுக்கு கார்போஹைட்ரேட் அவாய்ட் பண்ணிட்டு கீட்டோ பவுல் ஆர்டர் பண்ணிட்டோம். இன்னைக்கு சிக்கன் டிக்கா கீட்டோ பவுல் வாங்கியிருக்கேன். வழக்கம் போல சாலடோட சாப்பிட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனா சிக்கன் மட்டும் கொஞ்சம் ஓவர் குக் ஆன மாதிரி தெரிஞ்சது. டயட் நல்லா போயிட்டுன்னு நினைச்சப்ப தான் ஃப்ரெண்ட் இந்த பாஸ்தா கடைக்கு கூப்பிட்டாங்க. ஒயிட் சாஸ் பாஸ்தா ஒன்று ஆர்டர் பண்ணி வச்சிருந்தாங்க. நான் வேண்டான்னு தான் சொன்னேன். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டு பார்த்தேன். பாஸ்தா செம டேஸ்ட்டு. கொஞ்சமாக சாப்பிடணும்னு நினச்சேன், கண்ட்ரோல் பண்ண முடியல. இதோட நிறுத்திக்கலாம்னு நினச்சப்போ தான் ஃப்ரெண்டு நேச்சோஸ் பவுல் ஆர்டர் பண்ணாங்க. அதில் போட்டிருந்த மைனீஸ் எல்லாம் பார்த்து கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் டயட்டில் இருக்கிறதுனால எனக்காக தான் வெஜிடபிள் போட்ட நேச்சோஸ் ஆர்டர் பண்ணேன்னு சொன்னாங்க. அதுலேருந்து வெஜிடபிள் கூட கொஞ்சம் ஆயிலாக தான் இருந்துச்சு. மைனீஸ் இல்லாமல் ஒரு 3 நாள் நேச்சோஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்டேன். இதுக்கடுத்து ஒரு லெமன் ஜூஸும் ஆர்டர் பண்ணாங்க. அடுத்து ஜிம்முக்கு தானே போகிறோம், ப்ரீ ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும்னு அதில் பாதி குடிச்சிட்டேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வர வழியில் குவார்டர் தந்தூரியும் ஒரு செட் இடியாப்பமும் வாங்கினேன். அதில் 4 இடியாப்பம் இருந்துச்சு. அதை சாப்பிட்டு இன்னைக்கு டின்னரை முடிச்சிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அளவாக தான் சாப்பிட்ருக்கோம். மோஸ்ட்டாக ஹெல்த்தியான ஃபுட்டும் சாப்பிட்ருக்கோம். மீண்டும் சந்திப்போம்.